ஒரு கிவன் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ வந்து அதோட ஃப்ரீக்வென்சி அண்ட் வேல்யூக்கு ஏத்த மாதிரி எப்படி ரீஅரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நம்மளோட கிவன் இன்புட் அரே இந்த மாதிரி இருக்குது. 4, 8, 7, 6, 8, 8, 4, 8ன்னு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஒவ்வொரு எலிமெண்டோட ஃப்ரீக்வென்சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4 வந்து இங்க 2 டைம் வந்திருக்கு. இத வந்து எந்த ஆர்டர்ல ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா, எந்த எலிமெண்ட்க்கு வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சியோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல இருக்கணும். ஸோ 8 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. அதனால 8 வந்து ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ் பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறமா 2 எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரே ஃப்ரீக்வென்சி இருக்கு. இங்க 7க்கும் 6க்கும் வந்து 2மே ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஸோ யாரு ஃபர்ஸ்ட் வரணும்ன்ட்டு பார்த்தா, யாருக்கு ஹையர் வேல்யூ இங்க 6 வந்து 7 விட கம்மி. 7 தான் கிரேட்டர். ஸோ அவுட்புட்ல வந்து 7 தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் 6. இப்போ 8 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4, 8ம் அவங்களுக்குள்ள எப்படி வந்து பிளேஸ் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் 8 எங்க வந்துச்சு? இந்த இண்டெக்ஸ் 1ல. அந்த இண்டெக்ஸ் 1ல இருக்கிற 8 தான் இங்க ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகணும். தென் இண்டெக்ஸ் 4ல இருக்கிற 8 தான் நெக்ஸ்ட் வரும். தென் இண்டெக்ஸ் 5ல இருக்கக்கூடிய 8 தான் நெக்ஸ்ட் வரும். சேம் எலிமெண்ட்க்கு மல்டிபிள் அக்கரன்ஸ் இருந்துச்சுன்னா, அவுட்புட் அரேல அது எந்த ஆர்டர்ல இருக்கும்னா, எந்த எலிமெண்ட்க்கு வந்து இண்டெக்ஸ் கம்மியோ அது ஃபர்ஸ்ட் வரும். இங்க இந்த அரேல எந்த ஆர்டர்ல வந்துச்சோ இந்த 8ஸ்லாம் அதே ஆர்டர்ல நம்மளோட கிவன் இன்புட் அரேய நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வென்சிக்கு ஏத்த மாதிரி யாருக்கு ஹையர் ஃப்ரீக்வென்சியோ அவங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். ஃப்ரீக்வென்சி 2 எலிமெண்ட்க்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த 2 செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல யாரு வந்து ஹையர் வேல்யூ 7ஆ 6ஆன்னு பார்த்தா 7 தான் ஹையர். ஸோ 7 ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும் டிசெண்டிங் ஆர்டர்ல. தென் ஒரு நம்பருக்கு ஃப்ரீக்வென்சியும் ஈக்குவலா இருக்கு. அதோட வேல்யூவும் சேமா இருக்கு. அதாவது 8 வந்து 4 டைம்ஸ் இருந்துச்சு. பிரிசர்வ் த ஒரிஜினல் ஆர்டர் ஃபர்ஸ்ட். அதாவது 8ஓட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எங்க இருந்துச்சு? 8ஓட நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எங்க இருந்துச்சு? அதே இண்டெக்ஸிங் ஆர்டர்லயே தான் அவுட்புட் அரேல நமக்கு வரணும். ஹாஷ் மேப் யூஸ் பண்ணி தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஒரு மேப்போட கோர் லாஜிக் என்னன்னா, அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கீ வேல்யூ பேர் இருக்கும். அண்ட் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பக்கெட் ஆஃப் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம இந்த ஹாஷ் மேப்ப வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம அரேல இருக்கக்கூடிய வேல்யூஸ வந்து கீயா யூஸ் பண்ண போறோம். அண்ட் அதோட ஃப்ரீக்வென்சி இந்த பர்ட்டிகுலர் கீயோட வேல்யூவ யூஸ் பண்ண போறோம். இந்த இன்புட்ல 5 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹாஷ் மேப்ல நான் 5ன்னு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுவேன். இது என்னோட கீ. அண்ட் இந்த கீ ஹோல்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து 5. பிரிண்ட் பண்றப்ப ஹாஷ் மேப்ல இருக்கக்கூடிய செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, யாருக்கு ஹையர் வேல்யூ இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படி டிசைட் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு ஹாஷ் மேப் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த ஹாஷ் மேப் எதுக்குன்னா, 5 வந்து 5 டைம்ஸ் இருக்கா? ஸோ அந்த 5 டைம்ஸ்ல எந்த 5 வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எந்த 5 நெக்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர செக் பண்றதுக்காக இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஹாஷ் மேப்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். அதாவது 5 வந்து ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல வந்துச்சு. இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா 5 வந்து இண்டெக்ஸ் 1ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ அத நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஹாஷ் மேப்போட கம்பேரேட்டர் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஆல்ரெடி 2, 3 எக்ஸாம்பிள்ல பார்த்திருப்போம். கம்பேரேட்டர் என்ன பண்ணுவோம்னா, ஏ, பின்னு குடுத்திருப்போம். அதுல 2ல வந்து யாரு ஃபர்ஸ்ட் வருவான்னு டிட்டர்மைன் பண்றதுக்கு அங்க ஒரு ஆப்பரேட்டர் போட்டுரும். இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n log n. நம்ம ஹாஷ் மேப்ல யூஸ் பண்ற கம்பேரேட்டர் வந்து ஆக்சுவலா 2 எலிமெண்ட்ட இன்புட்டா வாங்கும். அட் அ டைம்ல அரேல இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்ஸ அதுவே கம்பேர் பண்ணிக்கும். டூ டிசைட் யாரு ஃபர்ஸ்ட் வரப்போறா அப்படின்ட்டு. இந்த கம்பேரேட்டர் என்ன பண்ணுதுன்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. ஏ, பின்னு 2 இருக்குன்னா, அதுல a மைனஸ் b போடுற மாதிரி தான். இப்போ 2 எலிமெண்ட்ஸ் 2, 5ன்னு இருக்குதுன்னா, a மைனஸ் b போடுறோம்னா -3 வரும். இப்போ நம்ம என்ன மீன் பண்றோம்? இந்த 2 தான் ஸ்மாலர் வேல்யூ, 5 லார்ஜர் வேல்யூ. அதுதான் இன்டென்ஷன். ஸோ நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா, இந்த மாதிரி a, b அப்படின்னு குடுக்கணும். அப்படின்னா, யாரு வந்து ஸ்மாலஸ்ட்டா இருக்காங்களோ அந்த வேல்யூ வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட்ல லெஃப்ட்ல இருக்கும். ஹை பிரையாரிட்டியா வரும். சப்போஸ் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல அவுட்புட் வேணும்னா, நம்ம வந்து இந்த மாதிரி b, ஏன்ட்டு குடுக்கணும். இந்த கம்பேரேட்டர் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆனா கம்பேரேட்டரோட ஆன்ஸர் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆனா 0 இருந்தா ஈக்குவல் பிரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம யுட்டிலிட்டி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு, மெயின் மெத்தட்ல ஒரு ஸ்கேனர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். அப்புறம் யூசர் கிட்ட இருந்து அந்த n இன்புட் வாங்குறோம். அந்த நம்ம அரேயோட லென்த் என்னன்ட்டு நம்ம வாங்குறோம். வாங்கிட்டு ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரே வேல்யூஸ வந்து ஒவ்வொன்னா யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம் த்ரூ ஸ்கேனர். நம்ம வந்து ஒரு ஹாஷ் மேப் கிரியேட் பண்றோம். இந்த ஹாஷ் மேப் ஃபர்ஸ்ட் ஹாஷ் மேப் இது. இது வந்து ஃப்ரீக்வென்சி ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அதாவது மேப்ங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஒரு மேப்ல வந்து 2 வேல்யூ இருக்கும். கீ அண்ட் வேல்யூ ஒரு பேரா தான் இருக்கும். ஸோ அந்த 2 வேல்யூவும் இன்டிஜர் டேட்டா டைப்ன்னு போட்டுக்கிறோம். நம்மளோட ஃப்ரீக்வென்சி மேப்போட நேம் ஃப்ரீக்வென்சி மேப் ஈக்குவல் டூ நியூ ஹாஷ் மேப் ஆஃப் நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு ஹாஷ் மேப்புக்கு வந்து
இந்த ஹாஷ் மேப்ல நான் இனிமே வேல்யூ வந்து ஆட் பண்ண போறேன். எப்படி ஆட் பண்ண போறேன்னா, நம்மளோட அரே யூசர்ட்டருந்து வாங்குனோம்ல, அந்த அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீ வேல்யூவையும் எடுத்துட்டு, அதோட ஃப்ரீக்வென்சி என்னன்னு எஸ்டிமேட் பண்ண போறோம். நம்மளோட இன்புட் அரே இந்த மாதிரி இருக்குதுன்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் அரேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கீ வந்து நமக்கு வந்து 4 தான். நம்மளோட ஹாஷ் மேப்ல அந்த 4 வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்ண போறோம்னா, கீ வேல்யூ பேரா தான் ஆட் பண்ணணும். ஸோ கீ வந்து 4 அதோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரீக்வென்சி மேப் டாட் புட் ஆஃப் அப்படின்னா, இந்த ஹாஷ் மேப்க்குள்ள நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ண போறேன். அது அந்த கீ வேல்யூ பேரா தான் போட முடியும். ஸோ அந்த கீ வந்து இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கீ அதாவது 4 அத போட்டாச்சு. ஸோ வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்றதுக்கு இங்க ஒரு கம்ப்யூட்டேஷன் இருக்கு. அதாவது ஃப்ரீக்வென்சி மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட் மேப் இன்டர்ஃபேஸ்ல இந்த கெட் ஆர் டிஃபால்ட் ஃபங்ஷன் இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா, 4ங்கிற கீ இருக்குல்ல, அதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஏதாவது வேல்யூ கால்குலேட் பண்ணி உள்ள வச்சிருக்கோமா? அந்த ஹாஷ் மேப்ல ஆல்ரெடி இருக்குதான்னு செக் பண்ண போறோம். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி ஒரு டைம் இந்த வேல்யூ வந்திருக்கு. ஸோ, இப்போ செகண்ட் டைம் நான் இத பார்க்குறேன். ஸோ, ஆல்ரெடி இருக்க கவுண்ட் கூட இந்த கவுண்ட் 1 நம்ம ஆட் பண்ணணும்னு டினோட் பண்றோம். ஒருவேள இந்த 4 வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் பார்க்குறேன் அப்டின்னா, ஸோ நம்ம வேற எதுவும் போட வேணாம். 0ன்னு போட்டுட்டு அது கூட +1 போடணும். அது அந்த ஜாயிண்ட் ஃபங்ஷன் தான் கெட் ஆர் டிஃபால்ட். ஸோ, அந்த ஃப்ரீக்வென்சி மேப் டாட் கெட்ல இந்த கீ வேல்யூ இருக்குதான்னு நம்ம செக் பண்றோம். நம்ம வந்து ஆக்சுவலா இப்போ நம்ம ஒண்ணுமே கிரியேட் பண்ணல. ஸோ என்ன நடக்கும்னா, கெட் பார்க்குறப்போ எதுவுமே இருக்காது. ஸோ கெட் ஆர் டிஃபால்ட். ஸோ அந்த டிஃபால்ட் மோட் ரன் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ இல்லன்னு சொல்லிட்டு, ஸோ டிஃபால்ட்டா 0 அதுக்கப்புறம் +1 ஆட் ஆகி. ஸோ இங்க இதுக்கு முன்னாடி எந்த அக்கரன்ஸும் இல்லன்னு டினோட் பண்றதுக்காக டிஃபால்ட்ல நம்ம 0ங்கிற வேல்யூ வச்சிருக்கோம். ஸோ 0 + 1 இதுதான் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ன்ட்டு இந்த கீ வேல்யூ பேர் 4க்கு வந்து வேல்யூ 1 அப்படின்னு அப்டேட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஃபார் லூப் அப்டேட் ஆகி இந்த 4 முடிஞ்சது. இனிமே 5ல இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீக்வென்சி ஹாஷ் மேப் கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ இனிமே ஒவ்வொரு எலமென்ட்டோட ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்க இருந்துச்சு அப்படிங்கிற இண்டெக்ஸ நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் இன்னொரு ஹாஷ் மேப்ல. அதோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப். அகைன் மேப் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். மேப் கீ வேல்யூ பேர் 2மே வந்து இன்டிஜர்ல குடுக்குறேன். கீ வேல்யூ பேர் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப், நியூ ஹாஷ் மேப் ஆஃப்ன்னு போட்டாச்சு. அரே இண்டெக்ஸ் 0 டூ n-1 வரை கால்குலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப் டாட் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது கெட் ஆர் டிஃபால்ட் மெத்தட் இல்ல. நம்ம வந்து புட் இஃப் ஆப்சென்ட்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட இன்புட் அரேயோட இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்க வந்துச்சுன்னு இது செக் பண்ண போகுது. ஸோ நம்ம ஹாஷ் மேப் வந்து ஃபர்ஸ்ட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு எம்ப்டி ஹாஷ் மேப். அந்த ஹாஷ் மேப்போட நேம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப். இங்க வந்து என்ன நடக்க போகுதுன்னா, அரே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப் எம்ப்டியா இருக்குது. i = 0ங்கிறப்போ 4ல இருக்கும். இப்போ நம்ம என்ன கால் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப் டாட் புட் இஃப் ஆப்சென்ட் ஆஃப் இந்த அரே எலிமெண்ட், i என்ன ஆட் பண்ண போறோம்னா, இது வந்து கீ, இது வந்து அதோட வேல்யூ. அந்த எலிமெண்ட் வந்து கீ ஆஸ் யூசுவல் போன டைம் பார்த்த மாதிரி. அதோட வேல்யூ வந்து இங்க இண்டெக்ஸா ஸ்டோர் பண்றோம். லாஸ்ட் டைம் ஃப்ரீக்வென்சிய ஸ்டோர் பண்ணோம். இந்த டைம் இண்டெக்ஸ தான் வேல்யூவா ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு புட் இஃப் ஆப்சென்ட். ஸோ 4 வந்து ஆல்ரெடி இந்த ஹாஷ் மேப்ல இருக்குதா? இல்ல. ஹாஷ் மேப் எம்ப்டியா இருக்கு. ஸோ ஆப்சென்ட்டா இருந்தா மட்டும் இந்த 4 ஆல்ரெடி இல்ல இந்த ஹாஷ் மேப்ல. ஸோ ஆப்சென்ட். அதனால மட்டும் இப்ப நான் அந்த 4 ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இந்த 4 நான் எங்க பார்த்தேன்? இண்டெக்ஸ் 0ல பார்த்தேன். ஸோ 4 ஆட் பண்றேன். 4 முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம i = 1 5க்கு வந்திருக்கோம். இப்போ செகண்ட் ஹாஷ் மேப் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து இதோட நேம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப். இனிமே நம்ம வந்து சார்ட் ஆப்பரேஷன் பண்ண போறோம். யூசுவலா அரேஸ் டாட் சார்ட்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணோம்னா, அந்த கிவன் அரேய வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் குடுக்கும். ஆனா, நம்ம வந்து எந்த ஆர்டர்ல சார்ட் பண்ணணுங்கிறத கஸ்டமா நம்ம வந்து இங்க குடுக்க போறோம். அதுக்கு தான் இந்த கம்பேரட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன் பிளேஸ் சார்ட் யூசிங் கஸ்டம் கம்பேரட்டர். ஸோ நம்மளோட இன்புட் அரேய வந்து நான் எப்படி சார்ட் பண்ண போறேன்னா, இங்க ஒரு கம்பேரட்டர் கோட் எழுதுறோம். அரேல இருக்கிற 2 வேல்யூஸ கம்பேர் பண்ணிட்டு, யாரு வந்து அவுட்புட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரப்போறான்னா, ஃப்ரீக்வென்சி கம்பேர்ன்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். இப்ப நமக்கு வந்து ஃப்ரீக்வென்சி வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல தானே வேணும். டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா, நம்ம கம்பேரட்டர்ல என்ன குடுத்திருந்தோம்? பி தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஏ நெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு தான் குடுத்திருந்தோம். ஸோ ஃப்ரீக்வென்சி கம்பேர்னா, ஃப்ரீக்வென்சி மேப் டாட் கெட் ஆஃப் பி. இந்த ஃப்ரீக்வென்சி மேப்ங்கிறது நம்ம கிரியேட் பண்ண ஹாஷ் மேப். இந்த ஹாஷ் மேப்ல நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எத்தன டைம் வருது ஃப்ரீக்வென்சிய நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம். அரேல இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்ஸ நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஃப்ரீக்வென்சி மேப் டாட் கெட் ஆஃப் பிங்கிறப்போ, எலிமெண்ட் 5 வந்து எத்தன டைம் வந்துச்சு அண்ட் எலிமெண்ட் 4 வந்து எத்தன டைம் வந்துச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். யாருக்கு ஹையர் ஃப்ரீக்வென்சியா இருக்குதோ, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஃப்ரீக்வென்சி கம்பேர் பண்றப்போ 0வா இல்லன்னா மட்டும் இந்த ஹையர்
ஹையர் ஃப்ரீக்வன்சி யார் இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆக போறாங்க அப்படின்னு ஹையர் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஆனா 0 இருந்துச்சுன்னா, இந்த இஃப் லூப்ப விட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு இஃப் லூப். ஸோ 2க்குமே ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியா இருந்தா என்ன பண்றோம்? அந்த 2 வேல்யூஸ்ல யாரு ஹையரோ அத பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இஃப் லூப் எழுத போறோம். வேல்யூவ இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இன்டிஜர் டாட் கம்பேர் ஆஃப் ஏ, பி அந்த 2 வேல்யூவ நம்ம வேல்யூ வந்து ஹையர் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேணுங்கிறதுனால, இந்த ஆர்டர பி, ஏன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு வேணுங்கிறதுக்காக. ஒருவேள ஸ்மாலர் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் வேணும்னா, நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல ஏ, பின்னு போட்டுருக்கலாம். இப்போ ஹையர் வேல்யூ யாரோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது லெஃப்ட் சைடு வந்து பிரிண்ட் ஆவாங்க அவுட்புட்ல. 7ம் 2 டைம்ஸ் இருந்துச்சு. 6ம் 2 டைம்ஸ் இருந்துச்சு. ஆனா 7 தான் ஹையர் வேல்யூ. அதனால 7ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்றோம்ன்ட்டு நம்ம இன்ஃபர் பண்றோம். வேல்யூவும் சேமா இருந்துச்சுன்னா, இனிமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்கே நம்ம செக் பண்றப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப் டாட் கெட் ஆஃப் ஏ மைனஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மேப் டாட் கெட் ஆஃப் பி. நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். அதாவது அசெண்டிங் ஆர்டர். அதனால ஃபர்ஸ்ட் நான் ஏ குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பி குடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டர். இப்படி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட்ட வந்து பிரிண்ட் பண்றோம். சாம்பிள் இன்புட் ஃபர்ஸ்ட் லென்த் இன்புட்டா குடுக்குறோம். அதுக்கப்புறமா அந்த அரே இன்புட்டா குடுத்ததுக்கு அப்புறமா அவுட்புட் வந்து இந்த மாரி டிசெண்டிங் ஆர்டர்ல வருது. ஃபர்ஸ்ட் 5 தான் நெறைய டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 4 தென் 6 தென் 3